கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது பென்ஷன், டைப் ஆஃப் பென்ஷன், ஆர்கனைசேஷன் டைப்பு, சேங்ஷன் அத்தாரிட்டி, டிஸ்போசிங் டைப்பு, ஏஜென்சி இதெல்லாம் கொடுத்த பிறகு உங்களோட பிபிஓ நம்பர் வந்து கொடுத்துங்க. அடுத்து வந்து உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்த பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்யூ ரீஎம்ப்ளாயின்னு இருக்குது, அதே போல் ஆர்யூ மேரிடுன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது வந்து நீங்கள் இருக்கீங்களோ அது கொடுத்துங்க. ரீஎம்ப்ளாய் அந்த எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ரீமேரிட்னாக்கா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சரியான டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. இது வந்து மேண்டேட்டரி, நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பட்டன் வந்து கொடுக்கணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட அந்த ப்ரீவியூ டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் என்ன வந்து சப்மிட் பண்ணீங்களோ அந்த டேட்டா எல்லாமே இதில் வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிங்க. சரியான சேங்ஷன் அத்தாரிட்டியா, சரியான நேமா, சரியான டிஸ்போசிங் ஏஜென்சியா, பிபிஓ நம்பர் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 செக் பாக்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா செக் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட பிபிஓ நம்பரோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து காட்டும். அதாவது நீங்கள் ஆதார் முறையில் கேஒய்சி ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக, இந்த பிபிஓ நம்பர் சரியான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது அதை கிளிக் பண்ண உடனே டிக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கேனுக்கான அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ எடுக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு ஆப்ரேட்டரோட ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த பென்ஷனரோட ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அவங்க முன்னாடி கேமரா முன்னாடி வந்து அவங்கள வந்து நிப்பாடுங்க. வேறு யாராவது ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னாக்கா ஸோ நீங்களே பென்ஷன்னா நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே சேம் ப்ராசஸ் தான். அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஆகணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கேப்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டுருக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை மூடி திறக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ